இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சொல்லுங்க. ஒருபுறம் பாமக அதிமுகவா, பாமக பாஜகவா அப்படின்ற ஒரு கேள்வி இத்தனை நாட்களா இருந்தது. இப்போ அதிமுக பொதுச் செயலாளரை பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் சந்தித்து பேசியிருக்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும்? ஏற்கனவே அதிமுகலேருந்து சி.வி. சண்முகம் அவர்கள் தைலாபுரத்துல போயிட்டு டாக்டர் அவர்களை பார்த்தாங்க, டாக்டர் ராமதாஸ் அவர்களை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பேச்சுவார்த்தையில ஒரு தொய்வு ஏற்பட்டது. பாஜக பாமகவோட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சாங்க. இந்த சூழல்ல பார்க்கும்பொழுது பொதுவாகவே பாமகலேயே ரெண்டு விதமான ஒப்பீனியன் இருக்கு. அதாவது இந்த சேலம், தருமபுரி போன்ற பகுதிகளில் இருக்கிற பாமக என்ன நினைக்கிறாங்க, பாஜகவோட சேர்றதோட நம்ம அதிமுகவோட சேர்றது பெட்டர். ஏன்னா சேலத்துல போன சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொகுதி தவிர மாவட்டங்கள்ல எல்லா தொகுதியிலையும் அதிமுக பாமக பாஜக கூட்டணி வின் பண்ணதை பார்த்தோம். அந்த இடத்துல அவங்களுடைய சேலம் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் அதிமுக பாமக கூட்டணி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. காரணம் ஒரு கம்யூனல் பேசிஸ்ல அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 10.5 கொடுத்ததுனால அது ரொம்ப அருமையாக ஒர்க் அவுட் ஆனதுனால அந்த சேலம் தருமபுரி பக்கத்துல இருக்கிற அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த பாமகவினர் அதிமுகவோட போறது நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு மூணு பார்லிமெண்ட் தொகுதியில் அட்வான்டேஜ் நினைக்கிறாங்க. ஆனா இந்த சைட்ல சி.வி. சண்முகம் போன்றவர்கள் அவங்களும் அந்த மாதிரிதான் விரும்புறாங்க. இருந்தாலுமே பாஜக எப்படியும் பாமக விட மாட்டாங்க. கடைசி நிமிஷம் வரையும் பாமக ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு தான் என்னுடைய கருத்து. இருந்தாலும் அதிமுகவும் போட்டி போடுறாங்க. பாமகவை பொறுத்த மட்டும் அதிக இடங்கள் யார் கொடுத்தாங்க, எந்த அவங்க கேட்கிற தொகுதிகள் அரக்கோணத்திலேருந்து நாகப்பட்டினம் வரையும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறைன்னு ஒரு 7 தொகுதிகள் கேட்பாங்க. அந்த 7 தொகுதிகள் ராஜ்யசபா கொடுக்கறது அதிமுகவை பொறுத்த மட்டும் ஒரு இயலாத காரியம் என்பது என் கருத்து. ஸோ இந்த தேர்தல் செலவு போன்ற விஷயங்கள்லாம் வேறு பல விஷயங்கள் இருக்கிறதுனால எந்த இடத்துல உங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்குதோ அந்த இடத்துல போவாங்க. இப்ப பேச்சுவார்த்தை அருள் நடத்துறதுனாலேயே இது ஒரு இறுதியான நிலைப்பாடு நம்ம சொல்ல முடியாது. பாமக ரெண்டு தரப்பிலையும் பேசிக் கொண்டிருப்பதால் அது பொறுத்து இருந்தால் பார்க்க வேண்டும். ஒருவேளை நீங்க குறிப்பிடுவது போல அதிமுக பாமக கூட்டணி இறுதியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அது 10.5% குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க. அப்படி பார்க்கிறப்ப தென் மாவட்டங்கள்ல இதற்கு கடந்த சட்டமன்ற தேர்தலே எதிர்ப்பெல்லாம் இருந்தது. அப்போ அதிமுக பாமக கூட்டணி மீண்டும் அமைய பட்சத்துல தென் மாவட்டங்கள்ல அதிமுகவின் நிலைப்பாடு எப்படி இருக்கும் சார்? ஏற்கனவே தென் மாவட்டங்களில் ஓபிஎஸும் டிடிபியும் பாஜக சைடில் இருக்கிறதுனால அதிமுகவுக்கு இன்னும் பெரிய சரிவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரிய தென் மாவட்டங்கள்ல தனியா அதிமுக போற பட்சத்துல அதிமுக 3வது இடத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல பாமக அதிமுகவோட சேர்ந்தால் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கிறத நான் பாக்குறேன். அதனால அடிப்படையில பார்க்கும்பொழுது மத்திய வட மாவட்டங்கள்ல ஓரளவுக்கு அதிமுக பாமக கூட்டணி ஒர்க் அவுட் ஆகுமான்னு, எஸ்பெஷலி சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்ல. ஆனாலும் பாத்தீங்கன்னா சென்ற சட்டமன்ற தேர்தலில் சேலம் தருமபுரி தவிர மற்ற மாவட்டங்கள்ல வட மத்திய மாவட்டங்கள்ல 92 தொகுதிகள் இருக்கு, சட்டமன்ற தொகுதிகள். அதுல 9 தொகுதிகள்ல தான் அதிமுக பாமக வின் பண்ணிட்டு அதுல ஒரு தொகுதியில தான் இவங்க வின் பண்ணாங்க, பாமக வின் பண்ணாங்க. மத்திய வட மாவட்டங்கள்ல மேற்கு மாவட்டங்கள் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற இடங்கள்ல வேணா இவங்களுக்கு பாமக இடங்கள் கிடைச்சது. அதனால பெரிய அளவுக்கு பாமகவுக்கும் மற்றவங்களோட ஓட்டு டிரான்ஸ்பர் ஆக மாட்டேங்குது, மற்றவங்களோட ஓட்டும் பாமகவுக்கு டிரான்ஸ்பர் ஆக மாட்டேங்குது. அதுதான் மத்திய வட மாவட்டங்கள்ல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனால எந்த அளவுக்கு பாமக அது பாஜக கூட்டணியில் இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு இந்த கூட்டணியில அந்த ஓட் டிரான்ஸ்பர் நடக்கும்ன்றது ஒரு சந்தேகமான ஒரு விஷயமா நான் பாக்கிறேன் சார். நிச்சயமா. ஒருவேளை நீங்க பாஜக பாமக கூட்டணி அமைது அப்படின்னு எடுத்துக்கிட்டா பாஜகவுக்கு இது எந்த அளவுக்கு பலமாக இருக்கும்? இல்ல, பாஜக மத்திய வட மாவட்டங்கள்ல ஒன்றும் செல்வாக்கா இல்லாதனால அதனால பெரிய அளவுக்கு பாமகவுக்கு உதவியா இருக்காது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பாமகவுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதியில வாக்கு சதவீதம் 20 இருக்கு வச்சுக்கோங்க, 20% இருக்கு வச்சுக்கோங்க. அப்போ மற்ற கட்சியில் இருக்கிற வன்னியர்கள் அல்லது அந்நியர்களுக்கு வெளியில் இருக்க மற்ற சமூகங்கள், சிறுபான்மையோர், தலித்துகள் போன்றவர்கள் போட்டாதான் ஒரு 35% வாங்கி வெற்றி பெற முடியும். அந்த வாய்ப்பு இல்லாதனாலதான் பாமக தோல்வி அடைகிறாங்க. 2009 பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க தோல்வி அடைகிறாங்க. 6% ஓட்டுக்கு மேல அவங்களால போக முடியலன்றதை நம்ம பாக்குறோம். நம்ம அதனால இந்த ஓட் டிரான்ஸ்பர் ஒரு முக்கியமான விஷயம். பாமக ஒரு எதிர்கட்சி இந்த முறையில நல்ல ரோல்லாம் நல்ல விதமான செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டாலும் அவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கியை உயர்த்தாத வரையில் அவர்களுக்கு தேர்தல் அரசியல் எந்த கட்சியும் எந்த கூட்டணியோடு சேர்ந்தாலுமே பெரிய அளவுக்கு பெனிஃபிட் இருக்காது. அவங்களுடைய பெரிய ரொம்ப அதிகமான இடங்கள் பெற்றது 2001 அதிமுகவோட கூட்டணி, 2006 திமுகவோட கூட்டணி. இதுலதான் சட்டமன்ற தொகுதியில் அதிக இடங்களை வின் பண்ணாங்க. அப்பதான் ஓட்டு எல்லாம் கரெக்டா டிரான்ஸ்பர் ஆச்சு. அதுக்கப்புறம் 2009 பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சரிவு நிலை தான் சந்திச்சிட்டு இருக்காங்கன்றது என்னுடைய கருத்து. காரணம் இந்த ஓட் டிரான்ஸ்பர் சரியா அமையலன்றதான் என்னுடைய கருத்து.
தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகும் தற்போது வரை எந்த கூட்டணிக்கு இடம்பெற போகிறது அப்படின்ற ஒரு கேள்வியை இறுதிக்கட்டம் வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. அதே போல அதிமுகவையும் கூட தேமுதிக, அதிமுக, பாமக, அதிமுக தொடர்ந்து இழுபறி இருந்துகிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு முடிவை எட்ட முடியாத ஒரு சூழல் இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தற்போதைய நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது இந்த பாஜக, அதிமுக ரெண்டு கட்சிகளோடையும் கூட்டணி இருந்த கட்சிகள் இருக்குல்ல, தேமுதிக போன்ற கட்சிகள், பாமக, இன்னும் வாசல் போன்ற எல்லோருமே சொல்றேன், எல்லோருமே என்ன எதிர்பார்ப்புல இருந்தாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க, சேர்ந்தா ஒரு மகா கூட்டணி அமைக்கலான்ற எண்ணத்துல இருந்தாங்க. பட் தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் பிடிவாதமா தனியா போற ஒரு நிலையில இருக்கிறதுனால அந்த கூட்டணி கட்சிகளுக்கே நம்ம பாஜக அணியில சேர்ந்தாலும் சரி, பாமக, அதிமுக அணியில சேர்ந்தாலும் சரி, அந்த வெற்றி வாய்ப்பு என்பது எவ்வளவு தூரம் இருக்குன்றது அவங்களுக்கு ஒரு சந்தேகமான ஒரு சூழலாவே இருக்கு. ஏன்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் மூன்றாக பிரியும் போது திமுகவுக்கான ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. திமுக கூட்டணியை பொறுத்த மட்டும் அவங்க கூட்டணி வயபிளா அப்படியே காம்பாக்டா இருக்கு. அதனால அவங்களுக்கு எடுத்த உடனே சிறுபான்மையோர் ஓட்டு, தலித் ஓட்டுகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கிற விஷயத்த பாக்குறோம் நம்ம. அதனால இந்த அவங்க விமன மையமா வச்சு பல திட்டங்கள்லாம் திமுக தீட்டு எடுத்திருக்கிறதுனால அந்த ஓட் பேங்க் இன்டாக்டா இருக்கு. பெண்கள் ஓட்டு அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கட்சிகள் அதிமுக, பாஜகவோட கூட்டணியில் இருந்த கட்சிகள் பாஜக, அதிமுகவோட ரெண்டு பேரோடையும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ரெண்டு பேரோடையும் பேசிட்டு இருந்தாலுமே கூட நமக்கு வெற்றி பெற முடியுமா என்கிற ஒரு சந்தேகம் அவங்க உறுத்திட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால அதிக இடங்கள், கேட்கிற தொகுதிகள், வேறு பல விஷயங்கள் எல்லாம் அந்த ஃபைனலைஸ் பண்றதுக்கான விஷயங்கள் லேட்டா இருந்ததுனாலதான் நிச்சயமாக அதிமுக, பாமக கூட்டணி ஒருவேளை உறுதி செய்யப்பட்டால் தென் மாவட்டங்கள்ல அதிமுக மேலும் சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு பிரியன். அடுத்ததாக